இன்னைக்கெல்லாம் படமாவா இருக்கு. ஆனால் அதை பார்க்க ஒரு கூட்டம், அதை கொண்டாட ஒரு கூட்டம். நம்ம ஒன்றும் சொல்றது மாதிரி இல்லை. நிலைமை போற போக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு, பயமாவும் இருக்கு. நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தர் நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடிய பாரதியினுடைய வைரவரி. அந்த திருமங்கலத்தில் பிறந்த ஐயா விஸ்வநாத தாஸ் சுதந்திர போராட்டத்துக்காக 29 முறை சிறை சென்றிருக்கிறார். வெள்ளக்காரனை எழுத்து பாடியதுனாலே அவர் கழுகாசலத்தில் உட்கார்ந்து இருக்கிற போதே உயிர் போச்சு. அதையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. அத்தனை வரலாறுகள், நம்ம மறவர்களுடைய வரலாறுகள், வேலுநாச்சியார் வரலாறுகள், அதுபோல பசும்பொன் தேவரையா வரலாறுகள், எத்தனையோ வரலாறுகள் இன்னைக்கெல்லாம் பாட புத்தகத்தில் இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஏன் இல்லைன்னு? ஏன் இல்லை? இருந்துச்சுல்ல ஒரு காலத்தில், நம்ம எல்லாம் படிச்சோம்ல. ஏன் இன்னைக்கு இல்லை? ஏற்கனவே இருந்ததை ஏன் எடுத்தாங்க? ஏன் எடுத்தாங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஏன் எடுக்க விட்டு நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்திய? அப்புறம் அவங்களுக்கே கொடி பிடிச்சி கோஷம் போடுறீங்களே, என்ன நியாயம் அது? என்ன நியாயம்? அப்ப நம்ம வரலாறு பூரா அவன் அழிக்கிறான். அதை விடுங்க, நான் ஒன்றும் சொல்றதுக்கு உங்களுக்கு புரிஞ்சா சரி, அவ்வளவுதான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு பாருங்க. அப்படி விஸ்வநாத தாஸ் ஐயா அவர்கள் 29 முறை சிறைக்கு சென்றார். அடுத்து ஒருத்தர் அதே காலகட்டத்தில் அந்த மதுரையில் பிறந்த அம்மா கேபி ஜானகி அம்மா அவர்களை 4 முறை வேறு சிறையில் அடிச்சிருக்காங்க. அந்த அம்மாவை கைது பண்ற போது சென்னையில் ருக்மணி அம்மா கைதா. இவங்கெல்லாம் நடிகர்கள், நான் சொல்றது நாடக நடிகர்கள். அந்த நாடக நடிகர்கள் சுதந்திர போராட்டத்துக்கு வெள்ளக்காரனை எழுத்து பாடுபட்டார்கள். அடுத்து இன்னொருத்தர் திருச்சி உறையூர்ல பிறந்த காதர் பாட்சா சுருளிமலை வேளா உன்னை தோற்கடித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று பாட்டு பாடி தூக்கு தண்டனையிலிருந்து விடுபட்டதாக வரலாறு இருக்கு. 40 முறை வெள்ளக்காரன் சிறையில் அடைக்கிறான். இந்த வரலாறுகள்லாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு யாருக்குமே தெரியாது. ராமேஸ்வரம்